அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிற நூல் யோக வாசிஷ்டம் அப்படிங்கிற நூலில் முமுக்ஷு வியவகார பிரகரணம் அப்படிங்கிற ஒரு சாப்டரில் 10வது பாயிண்ட்டு 10வது பதிவு சம்சாரத்தை கடக்க உபாயங்கள். சம்சாரத்தை கடக்க உபாயங்கள். மறுநாள் சபை கூடியது. வசிஷ்டர் பேசத் தொடங்கினார். வசிஷ்டர் பிரயத்தனத்தினாலும் விவேகத்தாலும் மனதை சந்தோஷ நிலையில் வைத்துக்கொண்டு மேலும் ஞானிகளின் சங்கத்தையும் தேடிக்கொள்ள வேண்டும். சம்சாரத்தை கடப்பதற்கு இந்த உபாயம் மிகவும் சிலாக்கியமானது. பெரியோர்கள் தங்கள் அனுபவத்திலிருந்து எல்லாம் சொல்வதால் கேட்போருக்கு சந்தேகங்கள் சீக்கிரமே நிவர்த்தியாகின்றன. அவர்களை அண்டி இருப்போர்களுக்கு உலக வாழ்க்கையில் உள்ள பிரமங்களும் அஞ்ஞானங்களும் நீங்கி புக்தி தெளிவடைகிறது. ஆகவே இந்த 4 வித உபாயங்களின் பலன்கள்: 1. சந்தோஷம் பரமலாபத்தை தருகிறது. பெரியோர்களின் சேர்க்கை சரியான மார்க்கத்தை காட்டுகின்றது. விசாரணை ஞானத்தை அளிக்கின்றது. சமகுணமோ எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் மேலான பரம சுகத்தில் நிலை பெற செய்கின்றது. ஆகையால் நீ இந்த உபாயங்களை கைப்பற்றினால் முக்தி அடைவாய் அப்படிங்கிறார். அதாவது போன சாப்டரில் தெய்வம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தாங்க. தெய்வத்தினுடைய பலன் என்ன, தெய்வம் நமக்கு என்ன பண்ணுது அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்களை பேசியிருந்துட்டு அந்த சபையை நேற்றோட முடிச்சுக்கிட்டாங்க. இன்றைக்கி மறுநாள் சபை கூடுது. அதில் இந்த பந்தம்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை தான் அவங்க சம்சாரம்னு சொல்கிறாங்க. இந்த உலகம் தான் நமக்கு பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. சுகதுக்கங்கள் அனுபவிக்க அனுமதி கொடுக்குது. இது வேணும் வேண்டாங்கிற இந்த விருப்பு வெறுப்பை நமக்கு உண்டு பண்ணி தருது. அதனால் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நாம் பந்தத்தில் அகப்பட்டு தான் இருக்கணும். வேறு சூழலே கிடையாது. இந்த உலகம் இல்லாமல் போகும்போது நமக்கு பந்தம் கிடையாது. தூங்கும்போது நமக்கு என்ன பந்தம் இருக்குது? நம்ம யாருக்கு எந்த கடனை கொடுக்கறத பற்றியோ, யாருக்கு என்ன கமிட்மெண்ட்டை பற்றியோ, என்ன வேலைகளை பற்றியோ ஏதாவது சிந்தனை வருதா? ஏன்னா அங்கே உலகம் கிடையாது. உலகம் வந்ததுமே காலையில் எந்திரிச்ச உடனே எல்லா கமிட்மெண்ட்டும் முன்னாடி வந்து நின்றோம். அடுத்தடுத்து என்ன பண்ணணுங்கிற பிளானிங் எல்லாம் வந்துடும். அப்போ இந்த உலகம் தான் நமக்கு பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய சம்சாரமாக இருக்குது. இதை நாம் சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வசிஷ்டர் சொல்கிறார், எப்பவுமே மனசை சந்தோஷமான நிலையில் வச்சுக்கோங்க. துக்கம் வந்துச்சுன்னா சோர்ந்து போயிடுவீங்க. அப்போது அந்த ஞானிகள் எப்படி எப்போவுமே அவங்க முகம் ஆனந்தமாகவே இருக்குது அப்படிங்கிறத இங்கே கவனித்து பார்த்தா தெரியும். அவங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும். அவங்க எதுலேயுமே லாபம் நஷ்டத்தை கவனித்து பார்க்க மாட்டாங்க. ஏன்னா உண்மையிலேயே இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்துலேயும் லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. அது சமநோக்கோடு தான் இருக்குது. அது பேலன்சிங்கில் தான் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டவங்க என்ன நடந்தாலும் இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு விஷயம் வரும் அப்படிங்கிறத தீர்மானத்தோடு இருப்பாங்க. அது நஷ்டம் வந்தால் அந்த நஷ்டத்தை ஈடுகட்டி இன்னொரு லாபம் வரும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். லாபம் வந்துச்சுன்னா இதை ஈடுகட்டி இன்னொரு நஷ்டம் பின்னாடியே வரும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க சந்தோஷமோ துக்கமோ அவங்க அடையிறது கிடையாது. அந்த பேலன்சிங்கை இந்த காலம், இந்த பிரபஞ்சம் அதை கவனிச்சுக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் அப்படிப்பட்ட பெரியோர்கள் அவங்களுடைய அனுபவத்திலேருந்து நமக்கு நிறையா விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. அது மூலமாக நாம் அந்த விஷயத்தை அனுபவிக்காமலே தெரிஞ்சுக்க முடியும். நாம் நம்மளுடைய வழியை சீர்திருத்திட்டோம் அப்படின்னா நமக்கு அதை அனுபவித்து பார்த்து அப்புறம் கற்றுக்கிறதுக்கு சில நாட்கள் பிடிக்கும், சில வருடங்கள் கூட பிடிக்கலாம். அதெல்லாம் நமக்கு மிச்சமாகும். அதனால் அவங்களுடைய அந்த அனுபவ விஷயங்களை நம்ம கேட்டு அறிஞ்சு நம்மளுடைய பாதையை நாம் தேர்ந்தெடுத்துக்கணும். நாம் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நம்ம பயணம் கொள்ளணுங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதனால் இவங்க ஒரு 4 வகையான செயல்பாடுகளை இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாங்க. 1, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். அது உங்களுக்கு நஷ்டத்தை தவிர்க்கிறதுக்கும் அந்த லாபத்தை கொண்டாடுறதுக்கும், நஷ்டத்தில் கவலைப்படுறதுக்கும் லாபத்தை கொண்டாடுறதுலையும் இல்லாமல் போய் அது ஒரு எதையும் கவனிக்க முடியாத ஒரு தன்மைக்கு கொண்டு போயிடும். ஏன்னா எப்போவுமே சந்தோஷமாக இருந்தால் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு போதையில் இருக்கிற மாதிரி தன்னிலை மறந்து தான் அவங்க இருப்பாங்க. சுற்றி இருக்கிற எந்த விஷயமும் அவங்களுக்கு தெரியாது. நாளைக்கு நடக்கக்கூடிய லாபமோ நஷ்டத்தையோ பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. அதனால் அந்த சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த நிலைமையை அங்கே அந்த மனசுக்கு கொண்டு வாங்க. 2வது, பெரியோர்களுடைய சேர்க்கை. சரியான மார்க்கத்தை காமிச்சு கொடுக்கக்கூடிய அந்த பெரியோர்களுடைய அந்த சேர்க்கைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய அனுபவத்தை கேட்டு அறிஞ்சு சரி பண்ணணும். 3வது, விசாரணை செய்யணும். எது நித்தியம், எது அநித்தியம், எது நல்லது, எது கெட்டது, நம்ம ஜீவ விரயம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இதில் எதெல்லாம் பண்ணால் ஜீவம் விரயமாகுதுங்கிறத நாம் விசாரணையிலே இருக்கணும். அதுக்கப்புறம் சம திருஷ்டி.
எது நடந்தாலும் ஒரே மாரியே பார்க்கறது. லாபம் வருதா வரட்டும், நஷ்டம் வருதா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாம அத அப்படியே அக்செப்ட் பண்றது. அத அப்படியே ஏத்துக்கிறது முழு மனதோட. இதுதான் சம திருஷ்டிங்கிறது. எல்லாத்தையும் ஒரே மாரி பார்க்கக்கூடிய ஒரு திருஷ்டி. ஒரு சின்ன குழந்தைக்கு பாருங்க, அவங்களுக்கு அந்த மதிப்பு தெரியாது. ஒரு வைரக்கல்லா இருந்தாலும் சரி, சாதாரண கல்லா இருந்தாலும் சரி, அது 2மே அந்த குழந்தைய பொறுத்தவரைக்கும் அது ஒரே கல்லு தான். அது ஒரு விளையாட்டு பொம்மை மாரி எடுத்து அத வச்சு விளையாடிட்டு இருக்கும். மதிப்பு தெரிஞ்ச நாம தான் இத உயர்வாவும், இத தாழ்வாவும் நம்ம நெனச்சிட்டு இருப்போம். மதிப்புங்கிறதே அந்த குழந்தைக்கு தெரியாத வரைக்கும் அதுக்கு 2மே சமம் தான். அப்ப நாம தான் ஒரு பொருளுக்கு ஒரு மதிப்ப குடுத்து அத உயர்த்துறோம். நாம தான் இன்னொரு பொருளுக்கும் மதிப்பு குடுத்து அத தாழ்த்துறோம். அப்போ உண்மையிலேயே படைப்புல எந்த பொருளுக்கும் எந்த ஒரு நிபந்தனைகளையும் கடவுள் குடுக்கல. இது உயர்ந்தது, தாழ்ந்ததுன்னு எந்த ஒரு விஷயத்தையும் அவர் குடுக்கல. எந்த ஒரு பாகுபாடுமே அவர் கொண்டு வரல. ஆனா நாம அத பாகுபடுத்தி பார்க்குறோம். இந்த மனநிலைமையில இருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த சந்தோஷமும், துக்கமும் மாறி, மாறி வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால அந்த சம திருஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சம குணம் நமக்கு வேணும். எல்லாத்தையும் ஒரே மாரி பார்க்கக்கூடியது. வைரமா இருந்தாலும் அது கல்லு. அது ஒண்ணு தான். சாதாரண கல்லா இருந்தாலும் அதுவும் எனக்கு ஒண்ணு தான். 2ம் வேற, வேற கிடையாது. 2ல எது கிடைச்சாலும் நான் சந்தோஷப்படுவேன். 2ல எத இழந்தாலும் நான் அத பத்தி கவலைப்பட மாட்டேன். அப்படிங்கிற ஒரு சம திருஷ்டியான நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படின்னா, நாம அந்த பரம சுகத்துல, அந்த பேரானந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையை அடையறதுக்கு அதெல்லாம் வழிவகுக்கும். உங்கள பந்தப்படாம வச்சுக்கும் இந்த உலகத்துல அப்படின்னு சொல்லி இந்த 4 விஷயங்கள பத்தி இங்க குறிப்பிட்டு சொல்றாங்க. அதனால ராமா, நீ இந்த மாரி 4 வகையான விஷயங்கள நீ கடைபிடிச்சு, அதுல நீ கை தேறிட்டீன்னா, நீ முக்தி அடைவ அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டு சொல்றாரு. 32 இன்னுமோர் உபாயம். முக்தனின் குணாதிசயம். மேற்சொல்லிய உபாயங்களைத் தவிர்த்து இன்னும் ஒரு மார்க்கமாவது, சித்தின் சூட்சும ரூபத்தை இடைவிடாமல் விவேகத்தால் ஆராய்ச்சி செய்து வருவது. இவ்விதமும் மேற்சொன்ன நிலை அடைவது நிச்சயம். இப்படி ஜீவன் முக்தனாய் இருப்பவன் சம்சாரத்தில் இருந்து வந்தாலும் எந்த விஷயத்திலும் பற்றுதல் இல்லாமலும் ஒரு சாட்சி கர்த்தாவைப் போல மிஞ்சிய காலத்தை கழித்து வருவான். தேடாமல் வந்த போகங்களை அனுபவித்தும் வராதவைகளை பற்றி யாதொரு குறையுமின்றி இருப்பான். சுகம், கஷ்டம், சந்தோஷம், விசனம் ஒன்றும் அவன் மனதை வேறுபடுத்துவதில்லை. சுருக்கமாக சொல்லும் பொழுது மனம் ஒருவித பற்றுதலும் இல்லாமல் அசைவின்றி சம திருஷ்டியில் நிற்கிறது. பிறகு இந்த ஜீவன் முக்த நிலையில் இருந்து கொண்டு பதார்த்தம் நான் என்று துவைத திருஷ்டியை நாசம் செய்ய வேண்டும். நான் என்ற உணர்ச்சி நசிந்தால் பிரம்மம்தான் மிஞ்சும். பிரபஞ்சம் எல்லாமே பிரம்மம். இந்த நோக்கத்தில் இருப்போரை வாயால் உரைப்பதாலோ அல்லது மனதால் அறிவதாலோ அசாத்தியம். அந்த நிலையின் சொரூபத்தை சொந்த அனுபவத்தினால்தான் தெரிந்து கொள்ள முடியுமே தவிர வேறு எந்த விதத்திலும் அறிய முடியாது அப்படிங்கிறார். அதாவது இந்த 4 விஷயம்னு ஏற்கனவே குறிப்பிட்டார். சந்தோஷமாக இருக்கணும், ஞானிகளுடைய சேர்க்கையில் அவங்க அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும், அதுக்கு அடுத்தபடியாக விசாரணையிலே இருக்கணும், 4வது சமதிருஷ்டியிலே இருக்கணும்னு சொன்னார். இதெல்லாம் இல்லாமல் இன்னொரு உபாயமும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்மளுடைய பிரகாசம், சித்துனா மனதனுடைய பிரகாசம். அந்த அது மனதனுடைய அந்த பிரகாசத்தன்மையை இடைவிடாமல் விவேகத்தால் ஆராய்ச்சி செஞ்சுட்டே வர்றது. அதை வெளியில் விடாமல் தவிர்க்கிறதுக்கான ஒரு வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறது. ஏன்னா இந்த மனம்ங்கிறது வெளிப்பட்டுச்சுன்னா தான் உலகத்தினுடைய உற்பத்தியே. மனம் இல்லைன்னா உலகம் கிடையாது. உலகம் இல்லைன்னா பந்தம் கிடையாது. பந்தம் இல்லைன்னா நமக்கு மோட்சம் தான், அங்கே விடுதலை தான். அதனால இந்த உலகத்தினுடைய உற்பத்தியை தடுக்கணும்னா நம்மளுடைய மனதினுடைய சித்தமாக இருக்கக்கூடிய அந்த பிரகாசம் அங்கே இல்லாமல் செய்யணும். அதுக்கு அவங்க இடைவிடாமல் அந்த ஒரு விசாரணையிலே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறார். அந்த விவேகத்தால் அதான் தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அப்படி ஒரு விஷயத்தை நீ பண்ணிட்டீன்னா, மனதை வெளியில் வியாபிக்க விடாமல் பண்ணிட்டீன்னா, நீ வெளியில் போய் இந்த மாதிரி 4 உபாயங்கள்லாம் செய்ய வேண்டியதே கிடையாது. ஏன்னா வெளியே உனக்கு இல்லைங்கிறப்ப இந்த 4 உபாயங்கள் எப்படி செய்ய முடியும்? முன்னாடி சொன்ன 4 உபாயங்கள் தேவைப்படாது. மனதனுடைய வியாபகத்தன்மையை தடுத்து நிறுத்திட்டோன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சுங்கிறார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறவன் அந்த பரம சுகத்தை அடைஞ்சு அது எப்படி அனுபவிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் கூட, அவன் திரும்ப இந்த உலகத்தை உண்டு பண்ணி அவன் வந்தாலும் அவனால் பற்று இல்லாமல் இருக்க முடியும். ஏன்னா அவனுடைய பற்றெல்லாம் அங்கே போயிடுச்சு. அதைத்தான் பற்றி பிடிக்கணும்னு ஆசை வரும். இந்த சின்ன சின்ன துக்கங்களுக்காக தான் நாம் இதை பிடிச்சிட்ருக்குறோம். பெரிய அந்த சுக துக்கங்களுக்காக. இதே பெரிய இன்பத்தை நம்ம பார்த்துட்டோன்னா, நமக்கு இந்த சின்ன சின்ன சுக துக்கங்கள் நமக்கு எதுக்கு அப்படிங்கிற ஒரு நிலமையில் அந்த மனம் அதைத்தான் பற்றி பிடிக்கும்.
அப்படிப்பட்டவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமோ, நஷ்டமோ, சுகமோ, துக்கமோ, விருப்போ, வெறுப்போ, நல்லதோ, கெட்டதோ, லாபமோ, நஷ்டமோ அப்படி எதையுமே அவங்கனால பார்க்க முடியாது. அந்த மாரி அவங்க ஒரு சம திருஷ்டியில இருப்பாங்க அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்றாங்க. அப்படி ஒரு விஷயத்த நீங்க வந்து செஞ்சுட்டீங்க அப்படின்னா, அங்க நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அகங்காரம் நசிஞ்சு போயிருங்கிறாரு. அந்த அகங்காரம் நசிஞ்சிருச்சுன்னா, அங்க பிரம்மம் மட்டும் தான் மிஞ்சும். என்ன காரணம்னா, இந்த பிரம்மம் தான் எல்லாத்தையுமே சிருஷ்டி பண்ணி வச்சிருக்குது. ஆனா, இந்த நான்கிற அகங்காரம் என்ன பண்ணுதுன்னா, நமக்கு மேல இன்னொரு சக்தி இருக்குது. நாமளும் அந்த பிரம்மமும் வேற வேற. நானும் கடவுளும் வேற வேற அப்படிங்கிற ஒரு பிரிவினைய அந்த அகங்காரம் தான் செஞ்சு வைக்குது. அந்த நான்கிற நிலைமை தான். அந்த பிரிவினைய தூக்கிட்டீங்கன்னா, எல்லாமே பிரம்மமா அறியப்படும். அந்த நான்கிற நிலைமை இருக்கிறனால தான், பிரம்மம் தனியாவும், நான் தனியாவும் இருக்க வேண்டிய சூழல்ங்கிறது இருக்குது. அப்படி அந்த நான்கிற ஒரு விஷயம், அங்க வந்து பார்ப்பவனும், பார்க்கப்படுகிற பொருளும். அதுதான் பதார்த்தம், நான் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுதான் துவைத திருஷ்டி அப்படிங்கிறாங்க. அத்வைதம் அப்படின்னா துவைதம் இல்லாததுன்னு அர்த்தம். துவைதம் அப்படின்னா 2 விஷயம். விருப்பு, வெறுப்புன்னு சொல்ற மாரி 2 விஷயம் இருக்கிறத துவைதம்னு சொல்றாங்க. ஏன்னா பார்க்கிறவனும் இருக்கிறான், பார்க்கப்படும் பொருளும் இருக்குது. அதனால அதுக்கு துவைதம்னு பேரு. இப்ப 2 பேருமே பிரம்மம் தான்னு ஒரு நிலைமை ஆயிடுச்சுன்னா, அங்க 2 இல்லாத நிலைமை ஆயிடுச்சு. அதனால தான் அது அத்வைதம்னு சொல்றாங்க. அப்போ 1ன்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது. 2மே இல்லாத நிலைமைன்னு அர்த்தம். அப்ப இதுவும் அல்ல, அதுவும் அல்லாத ஒரு நிலைமை. எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிற நிலைமையில, அங்க 1 இருக்குதுங்கிறது இருக்கு. ஆனா, அத்வைதம்ங்கிற நிலைமையில, அந்த 2ங்கிற நிலைமை இல்ல. அதத்தான் அவங்க வந்து குறிப்பிட்டு சொல்றாங்க. அப்போ, அந்த நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணர்ச்சி நசியும்போது, அது பிரம்மம் அப்படிங்கிற நிலைமையில நம்ம வந்துருவோம். அதனால இந்த மாரி இந்த அகங்காரத்த விட்டு, வெளியில இருக்கக்கூடிய சுகதுக்கங்கள எந்தவித பற்றுதலும் இல்லாம, அத அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்கள நம்ம பார்க்கறதே ரொம்பவும் அரிதான விஷயம். நம்ம அத கேள்விப்படுறதும் அரிதான விஷயம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த யாராவது அடைஞ்சாங்க அப்படின்னா, அவங்க மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்தில இருக்காங்கன்னு அர்த்தம். ஈஸ்வரனுக்கு நிகரான ஸ்தானத்தில இருக்காங்கன்னு அர்த்தம். அதனால சொந்த அனுபவத்தினால அத நாம உணர்ந்து, அந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த அனுபவத்துக்கு நாம வரணும். அதுக்காக தான் நாம இந்த பிறவி எடுத்துட்டு வந்திருக்கிறது. அதனால மனதனுடைய வியாபகத்தன்மை தடுத்து நிறுத்திட்டா, உங்களுக்கு அந்த நிலைமை கிடைச்சிரும். அத தவிர வேற எந்த விதத்தில அத நம்மனால புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறத இங்க வந்து குறிப்பிட்டு சொல்றாரு. ராமாயணத்தின் பாகங்கள். நான் சொல்லி வரும் இந்த ஞானோபதேசம் 32,000 ஸ்லோகங்களில் அமைந்துள்ளது. 6 பாகங்கள் கொண்டது. 1. முதல் பாகமானது வைராக்கியத்தை பற்றி 1500 ஸ்லோகங்களில் சொல்லி இருக்கின்றது. விசாரணைக்கு காரணம் வைராக்கியமே. 2வது முமுக்ஷு பிரகரணம். தெய்வம் என்பதை பற்றி விவரித்து சொல்லி மோட்சத்தை அடைய கைப்பற்றும் உபாயங்களையும் எடுத்து காட்டுகிறது. இது 1000 ஸ்லோகங்களில் அமைக்கப்பட்டிருக்கிறது. 3வது உற்பத்தி பிரகரணம். நம்முடைய உற்பத்தியை பற்றியது. அதாவது நான் யார் என்ற விசாரணையை கொண்டது. அநேகமாக எல்லாம் கதாரூபமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது 7000 ஸ்லோகங்களில் அடங்கியுள்ளது. 4வதான ஸ்திதி பிரகரணம். நாம் இருக்கும் நிலையை, அதாவது அகங்காரத்தை பற்றிய 3000 ஸ்லோகங்களில் சொல்லியிருக்கிறது. அதாவது மொத்தமாகவே ராமாயணத்தினுடைய பாகங்களை, அதாவது இந்த விஷயங்களை வந்து 6 பாகமாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது மொத்த ராமாயணத்தினுடைய விஷயத்தை பற்றி அவங்க பேசலை. இந்த யோக வாசிஷ்டம் அப்படிங்கிற நூலை பற்றி தான் அவங்க பேசுகிறாங்க. இதில் மொத்தமாக 32,000 ஸ்லோகங்கள் இருக்குது. அது 6 பாகங்களாக பிரிச்சிருக்கிறாங்க. முதல் ஸ்லோகத்தில் 1500, முதல் பாகத்தில் 1500 ஸ்லோகங்கள் இருக்குது. அதில் விசாரணை பற்றின ஒரு வைராக்கியத்தை அங்கே வந்து குறிப்பிடுறாங்க. ராமனுக்கு ஏற்பட்ட ஒரு சந்தேகம், அந்த வைராக்கியம் அதை பற்றி முழுவதும் இருக்கும். 2வது முமுக்ஷு பிரகரணம். அது நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது. கடவுள்னா என்ன, அந்த மோட்சத்தை அடையிறதுக்கான என்னென்ன உபாயங்கள், அதாவது என்னென்ன வழிமுறைகள்லாம் இங்கே வந்து இருக்குது அப்படிங்கிறத பற்றி 2000 ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டதை தான் இங்கே அவர் மொழிபெயர்த்து சுருக்கி நமக்கு கொடுக்குறாரு. 3வது வந்து நம்மளுடைய உற்பத்தி, நாம் எப்படி ஜனனமானோம், இதில் இந்த நான் அப்படிங்கிற இந்த விசாரணை நம்ம எப்படி மேற்கொள்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நிறையா கதைகள்லாம் வரும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும். நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறது ரொம்ப எளிமையான விஷயமா இருக்கும். அப்படி 7000 ஸ்லோகங்களில் உள்ள விஷயத்தை இங்கே 3வது பாகமாக இங்கே வந்து தொகுத்து கொடுத்துருக்குறாங்க.
4வதா இருக்கக்கூடியது வந்து ஸ்திதி பிரகரணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது 3000 ஸ்லோகங்கள் இருக்கும். இதில முழுக்க முழுக்க அகங்காரத்த பத்தின ஒரு விஷயத்த நமக்கு புரிய வைக்கிறதுக்கு இவங்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. 5வது உபசாந்தி பிரகரணம். இதில் 5000 ஸ்லோகங்கள் அடங்கி இருக்கு. அடங்கி சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைய வழிகாட்டுகிறது. இது ஒன்றை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் விடுதலை அடைவதில் சந்தேகமில்லை. கடைசியாக நிர்வாண பிரகரணம் 14,500 ஸ்லோகங்களால் விஸ்தாரம் அடைந்தது. இது முக்தியை பற்றியும் முக்தி அடைந்தவரின் சொரூபத்தை பற்றியும் சொல்லுகிறது. இந்நூலில் சொல்லியவையெல்லாம் நியாயத்திற்கோ யுக்திக்கோ விரோதமாக இல்லாமல் அனுபவத்திலிருந்தே சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆகையால் விவேகிகளால் அங்கீகரிக்கப்படாதது எதுவும் இல்லை. சகல சாஸ்திரங்களின் சாரமாகவே இருக்கும். இங்கே சொல்லப்பட்டவை இதை பற்றிய சந்தேகம் தேவையில்லை. எவன் இந்த நூலை படித்து கிரகித்து கொண்டு விடாமுயற்சியோடு ஆராய்ந்து வருகிறானோ அவன் சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைவது திண்ணம். இதையே படித்து சாதகம் செய்வோருக்கு வேறு வித மார்க்கமோ அல்லது தீர்த்த யாத்திரை, கர்மானுஷ்டானங்கள், யோகம், நிஷ்டை இவை யாவுமே தேவையில்லை. தனிமையாகவும் சௌகரியமாகவும் அமர்ந்து ஆராய்ச்சி செய்வதே இங்கே உரைத்திருக்கும் ஞான மார்க்கம் அப்படிங்கிறார். அதாவது 5வதாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு அத்தியாயம் என்ன அப்படின்னா, உபசாந்தி பிரகரணம் அப்படிங்கிற பேரில் நாம் இந்த உலகம்ங்கிற சம்சாரத்திலேருந்து விடுதலை அடைகிறது எப்படி, இந்த உலகத்தை நாம் சுகதுக்கங்கள் இல்லாமல் அதை எப்படி அனுபவிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றின சொல்கிறது. இதிலேயே நமக்கு தேவையான டாபிக் முடிஞ்சு போச்சு. ஆனால் இதை தாண்டின அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா முக்தி. அதுதான் இறுதியானது. அந்த முக்தியை அடையிறதுக்கான ஒரு விஷயங்களை பற்றியும் முக்தி அடைஞ்சவங்களுடைய நிலைகளை பற்றியும் அது வந்து சொல்லுது. அப்போ பொதுவாக இந்த 6 அத்தியாயங்களாக இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா யாருமே வந்து இது தப்பாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. எல்லா அனுபவஸ்தர்களும் தங்களுடைய அனுபவங்களை பற்றி என்னென்னலாம் எழுதி வச்சுருக்காங்களோ எல்லாத்துக்கும் இது ஒத்து போகுது. அதனால் எல்லா சாஸ்திரங்களுக்கும் இது ஒத்து வர்ற ஒரு விஷயமா இருக்கும். அதனால் இந்த நூலை நம்ம படித்து அதை கிரகித்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற பாதை நமக்கு கிடச்சிரும். நாம் அந்த விசாரணை மூலமாகவே அந்த மனதனுடைய வெளி போக்குவரத்தை நம்மளால் நிறுத்திட முடியும். அது ஒரு விஷயத்தில் பதியிற அந்த விஷயத்தை நம்ம தடுத்துற முடியும். அதுக்காக நீங்கள் தனித்துவமாக ஒரு தெய்வீகத்தை தேடி போகிறதோ இல்லை உட்காந்து யோகம் செஞ்சு நிஷ்டை அனுபவிக்கிறதோ இந்த மாதிரி இதெல்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. பொதுவாக மார்க்கங்கள் வந்து 2 வகையான மார்க்கங்கள் இருக்குது. ஒன்று யோகம் அப்படிங்கிற மார்க்கத்தில் அந்த சுவாசத்தை உள்ளில் அடக்கி மனசையும் கண்ட்ரோல் பண்ணுறது. ஆனால் இந்த மார்க்கத்தினுடைய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மனசை டைரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுறது. அப்போது அதில் சுவாசமும் சேர்ந்தே அடங்கிடும். ஏன்னா 2ம் வேறு வேறு கிடையாது. மனசும் சுவாசமும் ஒன்று தான். அது உடலோட சம்மந்தப்படும் போது அதை சுவாசம்னு சொல்கிறோம். எண்ணங்களோட சம்மந்தப்படும் போது அதை மனசுன்னு சொல்லிக்கிறோம். மற்றபடி 2ம் ஒரே விஷயந்தான். அதைய அந்தந்த தேவைக்கு அனுசரித்து நாம் அதை அடக்கி ஆள்றதுக்கான ஒரு முயற்சியை நம்ம செய்கிறோம். அப்படி இந்த யோக வாசிஷ்டம்ங்கிற நூல் மூலமாக நமக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு ஆன்மீக பாதை என்ன அப்படின்னா ஞான மார்க்கத்தை பற்றினது. விசாரணை செஞ்சே அந்த மனதனுடைய போக்கை கண்ட்ரோல் பண்ணுறது. அதைய இங்கே வந்து எடுத்து சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் வந்து குறிப்பிட்டு சொல்கிறார். இந்த ராமாயணம் அமைக்கப்பட்ட முறை. இந்த ஞானோபதேசத்தை படிக்க தெரியாதவர்கள் கூட பண்டிதர்களை கொண்டு படித்து கேட்டு அறிந்து கொள்ளலாம். எல்லோருக்கும் புரியும்படி எளிய அழகிய வடிவில் ஸ்லோகங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. விவேகம் கதாரூபமாக அநேக திருஷ்டாந்தங்களோடு போதிக்கப்பட்டிருக்கிறது. சொரூபமில்லாத பிரம்மஸ்வரூபமுள்ள திருஷ்டாந்தங்களால் தான் நிரூபிக்க முடியும். ஆனால் இந்த உபமானங்களில் சந்தர்ப்பத்திற்கு வேண்டிய அளவுதான் பொருத்தத்தை எதிர்பார்க்க வேண்டும். முழு பொருத்தமும் எதிர்பார்க்கத்தக்கதல்ல. ஏனெனில் பிரம்மம் புத்தியின் எல்லையை கடந்தது. திருஷ்டாந்தங்களோ அளவுக்கு அடங்கியவை. ஆனால் இவ்வித உபமானங்கள் இல்லாமல் தத்துவங்கள் புத்திக்கு புலன்படாது. கேட்பவர் புத்தியும் ஓரளவுக்குட்பட்டதே. அதே மாதிரி தான் சொல்பவரின் வாக்கும். ஆகையால் விஸ்தாரமாக எடுத்துரைத்தும் உபமானங்களால் தெளிவுபடுத்தப்படாமல் புத்தியால் கிரகிக்க முடியாது. ஆகையால் அளவுக்குட்பட்ட திருஷ்டாந்தங்களால் ரூபமற்ற பிரம்மத்தை எப்படி நிர்ணயிப்பது என்னும் கேள்விக்கு இடமில்லை. அது கோணல் யுக்தியே தவிர சரியான கேள்வி ஆகாது. பார்க்கும் பொழுது இந்த பிரபஞ்சமே ஒரு கற்பனை, அந்நியம் அப்படிங்கிறார். அதாவது இந்த யோக வாசிஷ்டம்ங்கிற அந்த விஷயம் எப்படி அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னா எளிமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கான சில எடுத்துக்காட்டுகளோட சில கதாரூபமாக சொல்கிறாங்க. ஆனால் அது முழுவதும் பிரம்மத்தை பற்றி சொல்ல வந்தாலும் அது முழுமையாக சொல்லிட முடியாது.
ஏன்னா, எழுத்துக்களுக்கு அகப்படாத ஒரு விஷயம் தான் அது. ஏன்னா, அந்த அனுபவங்கள் எல்லாம் உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடியது. களங்கமில்லாத தன்மையில, சலனமில்லாத தன்மையில நாம் அனுபவிக்க வேண்டிய அனுபவங்கள் அதெல்லாம். அதைய ஒரு சலனமுள்ள இந்த வெளி உலகத்தில வந்து ஒரு எழுத்து வடிவமா எழுதும்போது, அத அப்படியே கொண்டு வந்துர முடியாது. அதில ஒரு அளவுங்கிறது இருக்குது. ஆனா, அனுபவங்கிறது அளவுகளெல்லாம் கடந்தது. அப்படி அளவுகள கடந்த ஒரு விஷயத்த ஒரு அளவுக்குள்ளார நம்ம சுருக்கும்போது, அது முழுவதும் எடுத்துரைக்க முடியாத நிலைமைங்கிறது ஏற்படும். அது மட்டும் இல்லாம, படிக்கிறவருடைய கோணம்னு ஒண்ணு இருக்கு. நம்மளுடைய புத்திக்கு தகுந்தபடி தான் அந்த கோணத்தையும் நம்ம இன்னமும் அளவீடோட படிக்கிறோம். அது இன்னொருத்தருக்கு சொல்லும்போது, அடுத்தது கேட்பவருடைய கோணம்னு ஒண்ணு இருக்குது. நான் சொல்ற அத்தனையுமே கிரகிக்க முடியாது. அப்ப அவங்களுடைய கிரகிக்கிற தன்மைக்குன்னு ஒரு அளவீடு இருக்கு. அதுக்குள்ள தான் அவங்களால எடுத்துக்க முடியும். அப்படி இந்த தத்துவங்கள் வந்து முழுவதும் போய் சேரணும் அப்படின்னா, அது அனுபவத்தினால மட்டும் தான் முடியும். அது அனுபவம் வர்ற வரைக்கும் நமக்கான ஒரு தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயமா, பிரம்மம்னா என்னன்னு ஒரு அடையாளத்த கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு விஷயமா இத நம்மனால தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இங்க இத முழுவதும் சொல்லப்பட்டு ஆயிடுச்சா அப்படின்னா, முழுவதும் சொல்லப்படல. முழுவதும் படிக்கவும் படல. முழுவதும் கேட்கவும் படல. அப்போ ஏதாவது ஒண்ணு மிச்சப்பட்டுட்டே இருக்குது. அது அனுபவம் தான் அத வந்து பூர்த்தி பண்ண முடியும். அப்ப அதுவரைக்கும் நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த பிரபஞ்சம் கற்பனைன்னு தெரிஞ்சு போச்சுன்னா, நாம இந்த பிரபஞ்சத்தில ஈடுபடுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாம அந்த முயற்சிய கைவிட்டுருவோம். முடிஞ்ச அளவுக்கு நம்மள அதிலிருந்து நம்ம காத்துக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு தேவை நமக்கு ஏற்படும். அதுக்காக வேண்டி தான் இத வந்து அவங்க எழுதி நமக்குள்ள காமிச்சு குடுக்குறாங்க. இது மூலமா நமக்கு ஒரு ஆ ஒரு நாம எந்த பாதைய தேர்ந்தெடுக்கணுங்கிற ஒரு ஊக்கம் நமக்கு கிடைக்கும். நம்முடைய முயற்சிக்கு அது ஒரு விதையா இருக்கும். அதுக்கு ஒரு ஊட்டம் குடுத்துக்கிட்டே இருக்க முடியும். நம்ம தொடர்ந்து முயற்சி பண்றதுக்கு இந்த மாரி அனுபவ புஸ்தகங்கள நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கும்போது, அது நம்மள தொடர்ந்து முயற்சி செய்யறதுக்கான ஒரு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதத்தான் வந்து இவங்க ராமாயணம் அமைக்கப்பட்ட முறை அப்படிங்கிறதுல அவங்க சுருக்கமா சொல்றாங்க. பிரத்யக்ஷ பிரமாணம். இதனால் ஆத்மாவை அறிவது. ஆத்மா சத்தியத்தை ஸ்தாபிக்க திருஷ்டாந்தங்கள் இல்லாமலும் முடியும். அதாவது எவற்றையும் சந்தேகமில்லாமல் ஸ்தாபிக்கக்கூடிய பிரத்யக்ஷ பிரமாணத்தால். பிரத்யக்ஷம் என்பது நம் இந்திரியங்களால் அறியப்படுபவைகளுக்கு சொல்லுவதே. இந்த அறிவை மனதின் ஏற்றுக்கொண்டால் அதுதான் அனுபவம். எல்லா அனுபவத்திலும் மேலானது கண்களினால் அறிந்த அனுபவம். இதைத்தான் முதல் பிரத்யட்சமாக அங்கீகரிக்கிறோம். இது 3 வகைப்பட்டது. முன் ஜென்மத்திலே பார்த்ததையோ அல்லது இந்த ஜென்மத்திலேயே பார்த்ததோ ஒன்றை மறந்து இருக்கும் நிலையிலோ இதர பிரமாணங்களில் ஒன்றை நம்புவது. ஏற்கனவே பார்க்கப்பட்டது ஒன்று மறுபடியும் கண்ணுக்கு புலப்பட்டால் அப்பொழுது அனுபவமாகிறது. தற்சமயம் முதல் தடவை நம் கண்முன் இருப்பதை மனதில் ஏற்றுக்கொள்வது உணர்ச்சியாகும். இந்த 3 வித பிரமாணங்களும் சந்தர்ப்பத்தில் ஏற்றவாறு பெயரிடப்பட்ட ஒரே பிரமாணமாகிய பிரத்யக்ஷம் அப்படிங்கிறது. பிரத்யக்ஷம்னா என்னென்னா நிரூபணம், ப்ரூப் அது. அப்போது அந்த ஒரு ஆத்மாவை பற்றின ஒரு விஷயத்தை ஸ்தாபிக்கணும் அப்படின்னா, இந்த எடுத்துக்காட்டுகள், உவமைகள் இதெல்லாம் இல்லாமலே கூட அனுபவத்தினால ஈஸியாக நம்மளால புரிஞ்சிட முடியும். அது நம்ம இந்திரியங்களுக்கு புலப்படக்கூடிய விஷயங்கள தான் நாம் அனுபவமாக எடுத்துக்கிறோம். உதாரணத்துக்கு பார்க்குறோம், அது ஒரு அனுபவம். கேட்குறோம், அது ஒரு அனுபவம். ஒரு விஷயத்த பற்றி நம்ம பேசுகிறோம், அது அனுபவம். அப்போது நம்ம சுவை அறியிறோம், முகர்ந்து அறியிறோம். இப்படி எத்தனையோ அறிவுகள் நமக்குள்ளார வந்துக்கிட்டே இருக்குது. வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களாகட்டும், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அனுபவங்களாகட்டும், இதெல்லாமே இந்த இந்திரியங்களுக்கு உட்பட்ட விஷயமா நம்ம உணரும்போது, அது அனுபவ ரீதியா நம்ம தெரிஞ்சுக்கிற மாரி சூழல் வருது. அப்படிப்பட்ட அந்த அனுபவமா இருக்கக்கூடிய பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமை, அது எப்படி இருக்குதுன்னா, 3 வகையா இருக்குது. ஒண்ணு முன்னாடி ஜென்மத்தில பார்த்தது, இல்லைன்னா இந்த ஜென்மத்தில நம்ம பார்த்தது. இத நாம மறந்து போயிருப்போம். ஆனா, ஏதோ ஒரு வகையில நம்ம அத படிச்சு பார்க்கும்போதோ, கேள்விப்படும்போதோ ஞாபகத்துக்குள்ளார உடனே வந்துரும். 2வது அது வந்து ஒரு செவி வழியாவோ, இல்ல படிக்கும்போதோ வர்றது. இன்னொன்னு ஏற்கனவே மறந்து போன விஷயத்த திரும்பவும் நம்ம அனுபவிக்கும்போது, அது 2ஆம் முறையா அனுபவிக்கும்போது, உடனே நமக்கு அது கண்ணுக்கு புலப்பட்டுருச்சுன்னா, உடனே நம்ம அத அனுபவமா எடுத்துக்கிறோம். இல்லைன்னா, முதலையா நாம அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம். அத அனுபவிச்சோனே நமக்கு உணர்ச்சி வசப்பட்டுருவோம். என்ன இது புதுசா இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்படி 3 வகையான நிலையில இத வந்து சொல்லிட்டு இருந்தாலும் கூட, இதுக்கு 3 வகையான அவஸ்தைகள் இருந்தாலும் கூட, இதுக்கு ஒரே பெயர் தான். அதுக்கு பேர் தான் பிரத்யக்ஷம், பிரமாணம் அப்படிங்கிறது. அதாவது நிரூபிக்கக்கூடிய ஒரு அனுபவம் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதத்தான் இங்க குறிப்பிட்டு சொல்றாங்க.
இதுவே அறிவு, இதுவே ஜீவன், இதுவே புருஷன், இதுவே நமது அகங்காரத்திற்கும் காரணமாக இருப்பது. அறிவுக்கு வஸ்துக்கள் புலப்படுகிற பொழுது பார்க்கப்படுபவையெல்லாம் தோற்றங்களாக நிற்கின்றன. அகண்டமான பார்வையே பிரபஞ்சமான தோற்றம். தண்ணீர் எப்படி அலையாக தோற்றமளிக்கிறதோ அதுபோல இந்த ஜீவன் தன்னிடத்திலிருந்து கிளம்பியதும் தன் சொரூபமாயுள்ள பிரபஞ்சத்தையே தோற்றமாக காண்கிறது. ஆனால் ஆராய்ச்சி செய்கையில் இந்த தோற்றம் பொய்யென அறிந்து பிறகு மகத்தான பிரம்மபதத்தை பிரத்யட்சமாக்கிக் கொள்கிறது. அதாவது அஞ்ஞானம் அழிந்ததும் ஜீவன் பிரம்மத்தை பிரத்யட்சமாக அனுபவித்து அதிலே கலந்து நிற்கிறது அப்படிங்கிறார். அதாவது இந்த நிரூபணம் நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த அனுபவம், அதாவது நிரூபிக்கப்பட்ட அனுபவம் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் அறிவாக இருக்குது, நாம் அறிய வேண்டிய விஷயமா இருக்குது. அதுதான் ஜீவனாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. அதுவே புருஷனாக இருக்குதுங்கிறார். புருஷன்னா புறத்தில் வசிப்பவன் தான் புருஷன். புறம்னா நம்மளுடைய உடம்பாக இருக்கக்கூடிய வீடு. அதுக்குள்ளார இந்த ஜீவன் இருக்கும்போது தான் நாம் இருக்க முடியும். ஜீவன் இதுலேருந்து போயிடுச்சுன்னா நாம் இருக்க மாட்டோம். அப்போ அங்கே அனுபவிக்கிறவனே இல்லைன்னா அப்போ அனுபவம் எப்படி இருக்கும்? அப்போது இந்த ஜீவன்கிறது உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் எல்லா விஷயத்தையும் பார்த்து தெரிஞ்சு அறிஞ்சுக்கிட்டு இருக்குது. அவர் அனுபவப்படுறதுக்கு தான் இந்த பிறவி எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. அதுக்கு இந்த அகங்காரத்தை அவர் முன்னிறுத்துறாரு. ஏன்னா வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை கவனிக்கிறதுக்கு அகங்காரம் வேணும். அப்படி நாம் பார்க்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஒரு தோற்றம் மாதிரி, ஒரு ஒரு காட்சிகள் மாதிரி நமக்கு தெரியுது. அதெல்லாம் வாஸ்தவத்தில் உண்மையாக நமக்கு தெரியப்பட்டாலும் அது பொய்யானது தான். எப்படின்னா கானல் நீர் எப்படியோ தூரத்துலேருந்து பார்க்கும்போது சூரியனுடைய கதிர்கள் எல்லாம் அங்கே ஒரு தண்ணி இருக்கிற மாதிரியான தோற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தா அது இருக்காது. அந்த மாதிரி தான் இந்த வாஸ்தவத்தில் இது உண்மை மாதிரி தெரிஞ்சாலும் அது உண்மையிலே இது உண்மை கிடையாது. இது அந்த அகங்காரத்தை விட்டுட்டு நம்ம உள்ளுக்குள்ளார போய் பிரம்ம நிலை அடையும் போது தான் அது புரிய வரும். அகங்காரத்தோட பிடியில் நாம் இருக்கும்போது, அகங்காரத்தினுடைய கண் கொண்டு இதை நம்ம பார்க்கும்போது இது உண்மையாகவே நமக்கு புலப்பட்டுருக்குது. அப்போது ஜீவன் அந்த பிரம்மத்தை நிரூபணமாக உணரணும். அது ஒன்று இருக்கிறத, அந்த இருப்பை உணரணும். இப்போ நமக்கு அந்த இருப்பை உணர முடியல. ஏன்னா நாம் வெளி உலக தொடர்பில் இருக்கிறோம். பிரம்மம் இருக்கிறது உள்ளுக்குள்ளார. அப்போ வெளி உலகத்தை விட்டுட்டு நம்ம உள்ளுக்குள்ளார போகும்போது தான் நாம் அந்த பிரம்மத்தை உணர முடியும். அப்போ வெளியில் இருக்கிறதுக்கு பேர் தான் அஞ்ஞானம்ங்கிறது, உள்ளுக்குள்ளார இருக்கிறதுக்கு பேர் ஞானம் அப்படிங்கிறது. அப்படி அந்த அஞ்ஞானத்தை விட்டுட்டு, இந்த அகங்காரத்தை விட்டுட்டு நம்ம என்றைக்கு உள்ளே போகிறோமோ அப்போ தான் நாம் அந்த பிரம்மத்தை பிரத்யட்சமாக, அதாவது அனுபவமாக, நிரூபிக்கப்பட்ட ஒரு அனுபவமாக நம்மளால் உணர முடியும். அதுக்கப்புறம் தான் அதில் கலக்க முடியும் அப்படிங்கிறதையும் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாங்க. முடிவு. ஆகவே இந்த ஆத்ம லாபத்தை அடைய நாம் எடுத்துக்காட்டிய மார்க்கங்களை தவிர்த்து வேறு மார்க்கம் கிடையாது. இருந்த போதிலும் இவர்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வேறு சாஸ்திரங்களையாவது ஆராய்ச்சி செய்து அடைய வேண்டிய பதவியை அடைந்தால் சரியே. எப்படியும் சாந்த குணம், ஞானிகளின் சேர்க்கை, தீவிர விசாரணை ஆகியவை மிக அவசியம். இவை ஒன்றுக்கொன்று ஆதாரமாக இருப்பதால் நாளடைவில் மூன்றும் பலப்பட்டு பலனை கொடுக்கும். நீ ஏற்கனவே விவேகியாய் இருப்பதால் வெகு சீக்கிரம் உனக்கு முக்தி சித்திக்கும். அப்போது முமுக்ஷு வியவகர பிரகரணம் இதோட முடியுது அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போது முடிவு, இதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லப்பட்ட அத்தனை மார்க்கங்கள், அந்த பாதைகள், அந்த வழிமுறைகள், இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணால், இந்த சரியான ஒரு பாதையை நீங்கள் பிடிச்சிட்டு போயிட்டீங்கன்னா கிடைக்க வேண்டிய அந்த முக்திங்கிறத உங்களால் அடைஞ்சிட முடியும். இருந்தாலும் இதை தவிர்த்து வேறையும் இருக்குது அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் நம்மளுடைய நோக்கம் என்ன? அடைய வேண்டிய அந்த முக்தியை அடையணும், அவ்வளோதான். அதுக்கு இதை தான் அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஆனால் அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவர் போதிச்சிட்டார், இதுதான் அப்படின்னு. இதை தவிர்த்து வேறு ஏதாவது இருந்தால் கூடவும் நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஆனால் அடைய வேண்டியது அடைஞ்சால் போதும். ஆனால் முக்கியமாக நமக்கு சாந்த குணம் இருக்கணும், ஞானிகளுடைய சேர்க்கை வேணும். அவங்களுடைய அனுபவங்களை கேட்டு கேட்டு நாம் அதை சரி பண்ணிக்கிட்டே வரணும். அப்புறம் நம்மளை சார்ந்த ஒரு விஷயம், நம்மளை சார்ந்த ஒரு விஷயம், அந்த விசாரணைங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இது ரொம்ப முக்கியங்கிறார். அப்போ இந்த மூணுமே இருக்கிற சமயத்தில் அது நல்லா பலப்பட்டு நம்மளை சரி பண்ணிக்கிட்டே வரும். அப்போது நீ ஏற்கனவே அந்த ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட, ஆனால் அது இன்னும் அனுபவத்துக்கு வராமல் இருக்கிற அப்படின்னு ராமனை பார்த்து சொல்கிறார். அது இந்த பயிற்சியெல்லாம் நீ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, இந்த முயற்சியிலே இருந்தீங்கன்னா வெகு சீக்கிரமாகவே உனக்கு முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி இந்த முமுக்ஷி வியவகர பிரகரணம் அப்படிங்கிறத முடிக்கிறாங்க. மொழிபெயர்த்தவர் குறிப்பு. தெய்வம் என்னும் கொள்கை எல்லா தேசங்களிலும் எக்காலத்திலும் மிக பிரபலமாக இருந்து வருகிறது. வாஸ்தவம் என்னவென்று அறிந்தவர்கள் வசிஷ்டரை போன்ற சில மகரிஷிகளே.
இவர்களால் அறியப்பட்ட தத்துவம் வெளியிடப்பட்டும் பிரபலமாக வழங்காமல் ஜனக்கூட்டங்கள் மோகத்திலே இருந்து வருகிறார்கள். இதற்கு காரணங்கள் 2 வகை உண்டு. கஷ்டங்கள் நேர்ந்த காலத்தில் இவைகளை நீக்கிக் கொள்ள வழி தெரியாமல் பொது ஜனங்கள் தெய்வத்தின் மேல் பாரத்தை சுமத்துகிறார்கள். அவர்களுடைய கஷ்டங்களை ஏற்றுக்கொள்ள ஒரு தெய்வம் வேண்டியிருக்கிறது. எவ்வளவு தீரனாக இருந்தாலும் சில சந்தர்ப்பங்களில் அவனுக்கு மனம் சோர்வடைந்து விடுகிறது. 2வது, தெய்வம் என்பது கிடையாது என்னும் கொள்கை பொது ஜனங்களுக்குள் பரவினால் பயம் அழிந்து அநீதியும் அக்கிரமும் அதிகமாக ஏற்படுமே என்ற பயம். இவ்விரண்டு காரணங்களையும் சோதித்து பார்க்கையில் ஒரு பொய்யான கற்பனையை ஜனங்களுக்கு போதிப்பது தவறெனவே தோன்றுகிறது. முதலில் கஷ்டங்களை சம்பவித்தல் வசிஷ்டர் சொல்லியபடி அவைகளை நீக்கிக் கொள்ள வேண்டிய உபாயங்களை செய்தால் தீருமே ஒழிய தெய்வத்தால் செய்யக்கூடுமா? இல்லாத தெய்வம் எதை செய்யக்கூடும்? நமது குற்றங்களால் ஏற்படும் கஷ்ட நிஷ்டூரங்கள் தெய்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. அதாவது இதை மொழிபெயர்த்தவர் அவர் என்ன குறிப்பிட்டு சொல்கிறாருன்னா, பொதுவாக இந்த வசிஷ்டரனுடைய போதனைகள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டவர். அவர் சொல்கிறது என்னென்னா, தெய்வங்கிறது எல்லா தேசத்துலேயும் எல்லா மதங்கள்லேயும் எல்லா வேதங்கள்லேயும் சொல்லப்பட்டே வருது. நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி நம்மளை வழி நடத்தும், நமக்கு வேண்டியதை கொடுக்கும், நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் நம்மளுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லியே அவங்க வந்துட்டுருக்குறாங்க. அப்போது இந்த தெய்வத்தினுடைய கொள்கையை இவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கஷ்டம் வரும்போது உடனே கடவுள்கிட்ட போய் என்னுடைய கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணுன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த கஷ்டத்தை வர வச்சது நாம தாங்கிறத உணர்றது கிடையாது. அதை நம்மளால் தீர்க்க முடியுங்கிறத அவங்க ஏற்றுக்கிறது கிடையாது. ஒரு பயம் வந்துடுது, நம்மளால் முடியாதோங்கிற அந்த அவநம்பிக்கை ஏற்படுது. உடனே தெய்வத்தை நோக்கி போகிறாங்க. அவர்கிட்ட போய் எனக்கு சரி பண்ணி கொடுங்கிறாரு. 2வது பாயிண்ட்டு, ஏன் தெய்வம் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக இவங்க சொல்கிற காரணத்தை தான் இங்கே சொல்கிறாரு. 2வது, கடவுளுங்கிற நம்பிக்கை இல்லாமல் போச்சுன்னா மக்கள் பயம் அப்படிங்கிறதே இல்லாமல் போய் இப்போ கடவுளுக்கு பயந்துட்டுருக்குறாங்க. அதுவும் இல்லாமல் போய் அநீதிகள் அக்கிரமம் இதெல்லாமே அதிகமாயிரும் அப்படிங்கிறத நினச்சிட்ருக்குறாங்க. ஆனால் முதல் பாயிண்ட்டை வச்சு பார்த்தா அவனவனுடைய செயல்களுக்கு அவனவன் தான் காரணம். அப்போ அந்த செயல்னால் வரக்கூடிய பலனுக்கு மட்டும் எப்படி தெய்வம் காரணமாக முடியும்? அப்போ அந்த பலனுக்கும் அவனவன் தான் காரணம். அப்போது அந்த பலனை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஆனால் முயற்சி அப்படிங்கிறதும் அவனவனே எடுக்க வேண்டியதும் இருக்குது. அப்போது அங்கே முயற்சியே தெய்வம்னு சொன்னதுக்கப்புறம் தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் இன்னும் தெய்வத்தவே பிடிச்சிட்டு இருந்தோம், நம்ம முயற்சி செய்யலை அப்படின்னா அது ஒரு சோம்பேறித்தனத்தை காமிக்கக்கூடிய ஒரு விஷயம். அவங்க அவநம்பிக்கையில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நம்மளால் முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குதுன்னு சொல்லி அந்த நம்பிக்கை மேலே அந்த நம்பிக்கையை அது மேலே போடுறாங்க. நமக்கு நடக்கக்கூடிய இன்ப துன்பங்களுக்கு அவர் தான் காரணம்னு அவர் மேலே பழிய போடுறாங்க. யார் எதுக்காக? தான் தப்பிச்சுக்கணுங்கிறதுக்காக. அப்படி நீங்கள் செய்யக்கூடிய அந்த அத்தனை பிரச்சனைகளையும் அவர் தீர்த்துட்ருப்பாரா? தீர்க்கறதுக்கான வழியை கேளுங்க. நான் எப்படி தீர்க்கறதுன்னு கேளுங்க. நானே அதை தீர்த்துக்கிறேன், எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கேளுங்க. அதை செய்யறதில்ல. அந்த முயற்சிக்குள்ளே வராமல் நீங்கள் தான் பண்ணணும்னு அவர்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறது. இது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிறத அவர் கேட்குறாரு. நாம் செய்த முயற்சிகள் சரியாக இருந்தால் கஷ்டம் தானாகவே நீங்கும். முயற்சி சரியின்றி எவ்விதம் நீங்கும்? பயனடையாவிட்டால் இன்னும் அதிக எத்தனம் செய்ய வேண்டியதே முறை, அதாவது பலன் கைகூடும் வரை. 2வது காரணம் சரி என்று சொல்வதற்கில்லை. தெய்வம் என்னும் கொள்கையில் ஈடுபட்டவர்களால் செய்யப்படும் அக்கிரமங்கள் கணக்கிட முடியாது. தெய்வத்தின் பெயரால் அநேக அநியாயங்கள் நடந்து வருகின்றன. ஒரு மதத்தார் இன்னொரு மதத்தாரை தங்கள் தெய்வத்தின் காரணமாக செய்திருக்கும் அநியாயங்களில் கணக்கில் அடங்காது. ஆகையால் துன்மார்க்கங்கள் இக்கொள்கையால் குறையும் என்பதற்கு காரணமே இல்லை. இதை ஒழித்து அவனவன் செய்யும் கர்ம பலன்கள் அவனவனே அனுபவித்து தீர வேண்டும் என்றும் தப்பவே முடியாது என்றும் அறிந்து கொண்டால் அநியாயம் கட்டாயம் குறையும். அப்படி குறையாவிட்டாலும் அதிகரிக்காது. ஆகவே அசாத்தியமான கொள்கையை ஜனங்களுக்கு போதிப்பது தான் ஏன் ஏமாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது நாம் சரியாக முயற்சி பண்ணோன்னா நம்மளுடைய என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்க தான் போகுது. நம்முடைய முயற்சியே அதுக்கான கூலி, அந்த மெய் வருத்தினத்துக்கான கூலி அதுக்கு கொடுத்துற போகுது. ஆனால் அங்கே பலன் வரலைன்னா நம்ம முயற்சியில் அங்கே ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம முயற்சி இன்னும் தீவிரப்படுத்தணும்னு அர்த்தம். நம்ம சரியான வகையில் முயற்சி பண்ணலைன்னு அர்த்தம். அப்போ முயற்சியினால் அடையாத ஒரு பலனை எந்த ஒரு தெய்வமும் கொடுத்துட முடியாது. அதனால் நாம் முயற்சி செய்ய வேண்டியது தான் இங்கே முக்கியம். எது வரைக்கும்னா அந்த நாம் எதிர்பார்க்கக்கூடிய பலன் கைகூடுற வரைக்கும் தொடர்ந்து முயற்சிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கணும். 2வது, தெய்வம் இல்லைன்னா இங்கே குற்றங்கள்லாம் ஜாஸ்தியாயிரும்னு நினைக்கிறாங்க. ஏற்கனவே தெய்வத்தின் பெயர்லேயே இங்கே எக்கச்சக்கமான பிரச்சனைகள் ஓடிட்டுருக்குது.
தெய்வத்தை வச்சுக்கிட்டே சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. தெய்வத்தை காரணம் காமிச்சுட்டு. அப்போ தெய்வத்தினுடைய கொள்கை இல்ல அப்படிங்கிறத சொல்றதுனால இங்க ஒண்ணும் பெருசா ஒண்ணும் பெரிய பிரச்சனைலாம் ஒண்ணும் ஆயிர போறதில்ல. ஏன்னா, அதுக்கு பதிலா நீ தான் பொறுப்புன்னு சொல்லுங்க. நீங்க செய்யற செயலுக்கான பலன் உங்கள சார்ந்ததுன்னு சொல்லுங்க. நீங்க தான் அந்த கஷ்டத்தையோ, இல்ல நஷ்டத்தையோ நீங்க தான் அனுபவிச்சாகணும்னு சொல்லுங்க. அதுலேருந்து தப்ப முடியாதுன்னு சொல்லுங்க. ஆனா, அதுக்காக தெய்வத்த காரணம் காமிச்சு 3வது மனுஷன கொண்டு வந்து உள்ள சேர்த்திறாதீங்க. நான் செய்யற காரணங்களுக்கு நானே பொறுப்பு. அதனுடைய பலனுக்கும் நானே பொறுப்பு. அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கும்போது, நான் என்ன சரி பண்ண ஆரம்பிச்சுருவேன். இன்னொருத்தர் என்ன வாட்ச் பண்றாரு அப்படின்னா, அந்த வாட்ச் டவர்ல இருந்து அவரு என்ன விட்டுட்டு வேற எங்கேயாவது பார்க்க போயிட்டாருன்னா, நான் என்ன பண்ணுவேன், தப்பு பண்ண ஆரம்பிச்சுருவேன். அவர் எப்ப என்ன கவனிக்காம இருப்பாருன்னு நான் அதத்தான் யோசிச்சுட்டு இருப்பேன். எப்போ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைக்கும், நம்ம தப்பு பண்ணலாங்கிற கவனம் தான் இருந்துட்டே இருக்கும். ஆனா, என்னுடைய எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அது தப்ப முடியாது. அதனுடைய பலன் எனக்கு கிடைச்சே தீருங்கிற நம்பிக்கை இருந்துச்சுன்னா, யாரும் என்ன வாட்ச் பண்ண வேண்டியதில்ல. நானே என்ன சரி பண்ணி, என்னால சரி பண்ணிக்க முடியும். அப்போ இப்படி தான் மக்களுக்கு போதிக்கணுமே தவிர, இன்னொரு தெய்வத்த காரணம் காமிச்சு போதிக்கிறதுல இங்க பலன் இருக்கிறதில்ல. அதனால இந்த மாரி ஒரு அசாத்தியமில்லாத ஒரு கொள்கையை ஜனங்களுக்கு போதித்து அவங்களலாம் நம்ம ஏன் ஏமாத்தணும் அப்படிங்கிறத இந்த மொழிபெயர்த்தவர் வந்து வசிஷ்டரனுடைய போதையிலிருந்து அவர் புரிஞ்சுகிட்ட விஷயத்த நமக்கு பதிவு பண்றாரு. ஸோ இதோட இந்த பகுதி முடிஞ்சது. மீண்டும் நம்ம அடுத்த பதிவுல சந்திப்போம். அனைவருக்கும் நமஸ்காரம்.